உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னால உன்னை லவ் பண்ண வைக்க முடியும். லவ் பண்ண வைப்பேன். அது நடக்கவே நடக்காத சிவா. எனக்கு உங்க மேல காதல் வரவே வராது. நான் மலேசியாவுக்கு போறேன்னு சொல்லிட்டு மும்பைக்கு போயிட வேண்டியதான். என்ன யோசிக்கிற? இந்த 100 days டீலுக்கு எனக்கு ஓகே. தேங்க்ஸ். இன்னொரு 5 minutesல கரண்ட் வந்துடும். வந்ததும் மோட்டர் ஓடுதான் செக் பண்ணிட்டு அப்படியே வெளியே போகிறதுக்கு வழியை பார்ப்போம். சரி. நீ இப்படி சிரிக்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? அப்போ இத்தனை நாள் அழகா இல்லையா? இப்போதானே புதுசா காதலிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதான் உன்னிப்பா கவனிக்கிறேன். ஏய் ரம்யா, அமராவதி நில்லுங்க. அங்க போவாதீங்க, அங்கே நில்லுங்க. என்ன ஒண்ணும் புரியலையே. அங்க போவாதீங்க, அங்கே நில்லுங்க. அங்க போக கூடாது. ஏன்னு? ஐயோ, அங்க போக வேணாம். இங்க இப்படியே நில்லுங்க. ஓகேவா? ஏ தோட்டத்தை மொத்தமா குத்தகைக்கு வாங்கிருக்கீங்களா? ஐயோ, அங்க போகாதீங்கன்னு சொல்றேன். இங்கே நில்லுங்க. என்ன மரத்துக்கு மேல உட்கார்ந்துட்டு மோட்டார் ரூமுக்கு காவல இருக்கீங்களா? ஐயோ, ஏன் நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்க? சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ஒழுங்கா இறங்கி ஓடி போயிடுங்க. வந்தனா அவ்வளவுதான். சரி, நாங்க வரோம். பாய். வாடி போகா. ஏய், வேற வேலை இல்ல. சும்மா கேளுங்க. அங்க போகாதீங்க, இங்கே நில்லுங்க. டைம் ஆக போகுது. கதவை வெளிய பூட்டிட்டு உள்ள நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, பேசிட்டு இருந்தோம். என்னவா அப்ப? அதுக்கு ஏன் கதவை பூட்டணும்? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கு. எல்லாம் அம்மா, என்ன மாமா, ஐயோ, வலி தாங்க முடியலையே. யாராவது வாங்கல. சீக்கிரம் வாங்கப்பா. என்னாச்சு மாமா? என்னாச்சு? கார் உடைஞ்சிருச்சா? மேல இருந்து விழுந்துட்டீங்களா? அங்க எதுக்கு ஏறினீங்க? ஜனனி, அவ்வளோ பசியா? கோவம் வந்தா திட்டுவாங்க, கையில் இருக்கிறத தூக்கி போட்டு உடைச்சு அழுவாங்க. நீ என்ன இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க? புதுசா இருக்கு. பார்த்து தண்ணி குடி. பொறுமை. கோவத்தை அடக்கிறது தற்காலிகமான தற்கொலைன்னு சொல்லுவாங்க. ரொம்பவும் கோவப்பட்டா அது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஆகாது. அது நம்மளையும் பாதிக்கும். அந்த கோவத்தை வெளிப்படுத்தினா மத்தவங்களையும் பாதிக்கும். கோவத்தை அடக்குனா அதனால நோய் தான் வரும். அதுக்கான ஒரே வழி உடனே சாப்பிடுறது மட்டும்தான். இப்படி சாப்பிட்டா வயிறு வேகமா நிறைஞ்சிடும், உடம்பு டயர்ட் ஆயிடும், கோவப்பட முடியாது. கோவத்துக்கு இப்படி ஒரு ட்ரீட்மெண்டா? புதுசா இருக்கு. உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு ஜனனி. நீங்க அதே கோவம் தான். உன்னை அவங்க தப்பா பேசுனா எனக்கும் கோவம் வரும்ல. வெளிப்படுத்தவும் முடியாது. சுச்சுவேஷன் அப்படி.
ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆகுது. உன் ஐடியா நல்லா தான் இருக்கு. அதான் ஷாக்ல இருந்து சிவாவும் ஜனனியும் தப்பிச்சிட்டாங்கடா. வேற யாராவது மோட்டர்ல கை வச்சு செத்துற போறாங்கடா. நல்ல வேளை மாமா ஞாபகப்படுத்தினேன். நான் போய் சரி பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன். சரி. ஐயா 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 ஐயா, என்னடா என்னாச்சு? ஏன் இப்படி சேரும் சகதியமா அம்மா வந்திருக்க? நம்ம தோட்டத்து ரூம்ல இருக்கிற மோட்டர் வெடிச்சிருச்சுமா. அதே எப்படிடா வெடிக்கும்? இப்பதானே சிவா வந்து சரி பண்ணா. என்னன்னு தெரியலங்கய்யா, எர்த்தாய் வெடிச்சிருச்சு. இல்லையே, ஏர்த் நல்லா தானே கொடுத்துட்டு வந்தேன். டேய் ஃப்ராடு, ஏதோ கோல்மால் பண்றடா. ஏய், யாருக்கு ஒன்றும் ஆகலையே. நல்ல வேலைங்கய்யா, நான் பக்கத்துல போறதுக்கு முன்னாடி வெடிச்சிருச்சு. சரி, நீ கிளம்பு. கடவுள் காப்பாத்திட்டாரு. எல்லாத்தையுமே கடவுள் மேல போட முடியாதுன்னு காரணம் என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ராசு, என்ன நடந்திருக்குன்னு உனக்கு புரியுதா? அம்மா, அதான் தெளிவா சொல்றான்ல, மோட்டார் வெடிச்சிருச்சுன்னு. இதுக்கு மேல புரியறதுக்கு என்ன இருக்கு? தீ பிடிக்கிறது, வெடிக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு குடும்பத்துல நடந்தா என்ன அர்த்தம்? கவனமா இருக்கணும்னு அர்த்தம். கெட்ட காலம் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன் இப்படி அபசகுணமா பேசணும்? மோட்டார் வெடிச்சதுக்கும் குடும்ப விஷயத்துக்கும் ஏன் சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க? எனக்கு வேற வேலை வெட்டி இல்ல பாரு. நடந்ததை எல்லாத்தையும் வச்சுதான் சொல்றேன். நீங்க எதை சொல்றீங்க பாட்டி? நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாரும். பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்ப என்ன ஆச்சு? சிவா செத்து பொழைச்சான். குடிசை தீ பிடிச்சது, அப்பவும் சிவா உயிர் பொழைச்சது அதிசயம். மாப்பிள்ளை மரத்துல இருந்து கீழே விழுந்து கால் உடைஞ்சிடுச்சு. உயிர் தப்புனது சாதாரண விஷயமா? இன்னைக்கு மோட்டார் வெடிச்சு செதறி இருக்கு. யாராவது உள்ள போயிருந்தா என்ன இருக்கும்? மா, நீ சொல்றத பாக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் என்னென்னலாம் நடக்குமோ? இப்ப என்னதான் சொல்ல வர? இதெல்லாம் எப்ப இருந்து நடக்க ஆரம்பிச்சது? இதோ நிக்கிறாளே வீட்டுக்கு வந்த மகராசி, அவ இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சதுல இருந்துதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.